சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே சூர்யா, தம்பி சூர்யா, என்னண்ணா வாங்க. எப்பா சூர்யா, என்னண்ணா எப்பா உனக்கு திடுத்துப்புன்னு கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கட்டி வச்சுட்டோன்னு உனக்கு மனசு எதுவும் வருத்தம் இருக்கோ? சீச்சி இல்லண்ணா, அப்படி எதுவும் இல்லை. எனக்கு தான் பழசு எல்லாமே மறந்து போச்சேண்ணா. எனக்கு அந்த பொண்ணு விரும்பினதே ஞாபகம் இல்லை, அதனால அதை பத்தி எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைண்ணா. சரிப்பா, நீ ஆசைப்பட்டு கேட்ட பொண்ணு அதுவாச்சே, அதான் எங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்க வந்தேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லல்லப்பா? எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, எனக்கும் யாமினிய பிடிக்கும். சரிப்பா தம்பி, இப்பதான் அண்ணனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம் முதல் ராத்திரிக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காவப்பா, சீக்கிரமா ரெடி ஆகு. புது சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்துருக்கலாம், எடுத்து போடுப்பா. இல்லைன்னா வேட்டி சட்டை எடுத்து கட்டிக்க. சரிங்கண்ணா. சரிப்பா தம்பி, ரெடி ஆகு, அண்ணன் பிறவு வாரேன். சரிங்கண்ணா. யாமினிட்ட இன்னைக்கு எப்படியாவது பேசி என் மனசுல அவதான் இருக்கான்னு அவகிட்ட சொல்லணும். அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கணும். பாவம் யாமினி, திடீர்னு கல்யாணம் முடிஞ்சதுனால என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காளோ தெரியல. அவகிட்ட பேசினாதான் தெரியும் அவ மனசுல என்ன இருக்குன்னு. ஹலோ மாப்பிளே. யாரு? என்ன மாப்பிள்ள, நீங்க யாருன்னு கேக்குறீங்க? உங்களை மாப்பிள்ளைன்னு உரிமையோட கூப்பிடுறது யாரு இந்த வீட்டுல? உங்களோட ஒரே மச்சானான நான் மட்டும் தானே. என்ன மாப்பிள்ளை, கல்யாணம் ஆயிட்டு மச்சான கண்டுக்க மாட்டேங்கிறிய, ஒரு ட்ரீட் வைக்க மாட்டேங்கிறிய. என்னது ட்ரீட்டா? மச்சான், இந்த கல்யாணம் எந்த மாதிரியான சூழ்நிலையில நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ட்ரீட் கேட்டா என்ன அர்த்தம்? சரி மாப்பிள்ளை, நீங்க ட்ரீட் கொடுக்காண்டா, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படியேன். நீங்களா? என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? நீங்க எனக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு நீங்க ட்ரீட் கொடுக்காண்டா, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கேன். பிடிச்ச பிள்ளை கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தா நீங்க ட்ரீட் தந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத பிள்ளை கூட கல்யாணம் நடந்திருக்கு, அப்போ உங்களுக்கு நான் தானே ட்ரீட் தரணும். தந்துறிய மாப்பிள்ள. மச்சான், யாமினி எனக்கு பிடிக்காதுன்னுலாம் கிடையாது, யாமினியா எனக்கு பிடிக்க மச்சான். ஓஹோ, இதுதான் விஷயமா? சரி மாப்பிள்ள, சரி. அப்போ ட்ரீட்ட இன்னைக்கே கொடுத்தாகணும், இப்பவே கொடுத்தாகணும். இப்பவா? இப்பெல்லாம் முடியாது மச்சான், அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு 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 தப்பு. ட்ரீட் வச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். வாங்க மாப்பிள்ள, உடனே கிளம்பி வாங்க. மச்சான், எங்க மச்சான் கூப்பிடுறீங்க? இப்பெல்லாம் என்னால கிளம்பி எங்கேயும் வெளியெல்லாம் வர முடியாது, அண்ணாவும் அம்மாவும் விட மாட்டாங்க. உங்களை யார் மாப்பிள்ள வெளியே வர சொன்னது? நீங்க மாடியில இருக்க ரூமுக்கு வாங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஒரு ரூமை தனியா ஒதுக்கி வச்சிருக்கல, அந்த ரூமுக்கு வாங்க மாப்பிள்ள. உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். இப்போவா? இப்ப வேண்டாம் மச்சான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ மாப்பிள்ளை, மச்சான் கூப்பிடுறியா, வரமாட்டியா? மச்சானா சாதாரணமான ஆள் கிடையாதுயா, உங்க அக்காவை கெட்டினவன், உங்க அக்கா புருஷையா. சீக்கிரம் வாயா, வா. சரி இருங்க, அஸ்வினை கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள, உனக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவன் எதுக்கு? அவன் என்னோட ஃப்ரெண்டு மச்சான். ட்ரீட்னா ஏதாவது சாப்பிடுறதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. அவனுக்கு சாப்பாடுனா போதும், ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவான். அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். நினைச்சேன் மாப்பிள்ள, நினைச்சேன் நண்பனை விட்டுட்டு நீ தனியா போக மாட்டான்னு நினைச்சேன், அதனாலதான் அஸ்வினை ஆல்ரெடி கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. அஸ்வின் பயப்புல இங்கதான் இருக்கான், நீ மட்டும் இப்ப இந்த ரூமுக்கு வரல, மொத்தத்தையும் அவனே சாப்பிட்டுட்டு போயிருவான். டக்குன்னு வாயா, ஓடி வா. மச்சான அஸ்வினும் உனக்காக வெயிட்டிங். சரி மச்சான், இதோ வாரேன். வாடி மாப்பிளே, வா. யாமினிய புடிச்சிருக்கோ? இன்னைக்கு போடுற போட்டுல யாமினிய மட்டும் இல்ல, எந்த பொண்ணையும் உனக்கு பிடிக்க கூடாது. மச்சான், மச்சான், மச்சான். எங்க போனாரு இவரு? இந்த ரூம்ல தானே இருக்கேன் வான்னு சொன்னாரு, அவரையும் காணோம், அஸ்வினியும் காணோம். நான் நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளைய அடிச்சுட்டேன். இனி இதை வச்சே முதல் இரவை நிறுத்துறேன். முதல்ல இந்த கட்டையை தூக்கி தூர எரிஞ்சிட்டு வருவோம். ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. மாப்பிள்ள மயங்கி கீழே விழுந்துட்டாரு.
மாப்பிள எழுந்திரியா, என்னையாச்சு உனக்கு? என்னாச்சு? என் தம்பிக்கு என்னாச்சு? தம்பி, தம்பி சூர்யா, என்னாச்சுப்பா? ஐயா லட்சுமணன் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயா சூர்யா கண்ணை திறந்து அம்மைய பாருப்பா. உனக்கு என்ன பாச்சு? ஐயோ என் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கானே. ஐயா சூர்யா கண்ண மொழியா, இன்னைக்கு தானே பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்படி ஆயிட்டே என்னாச்சு? தெரியலம்மா, நானே மாப்பிள்ளையோட சத்தத்தை கேட்டுதான் வாட்டி வந்தேன். மாப்பிள்ள தம்பிக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கும் தெரியல மச்சான். நானே இப்பதான் இந்த ரூம் பக்கம் வந்தேன். சும்மா உள்ள எட்டி பாப்போமேன்னு பார்த்தேன்னா மாப்பிள்ள மயங்கி விழுந்து கிடந்தாரு. அதான் தட்டி தட்டி எழுப்பி பார்த்தேன், அவரு எழும்பவே இல்ல. அதான் எல்லாரையும் கூப்பிட்டேன் மச்சான். ஐயோ தம்பி என்னாச்சுப்பா? எதுக்குப்பா இந்த ரூமுக்கு வந்தா? என்னாச்சுப்பா? மயக்க வர அளவுக்கு உனக்கு என்னாச்சு? ஐயா லட்சுமணன் பிள்ளை ஏதோ சாப்பிட்டானய்யா. சாப்பிட மாட்டேன்னு சொன்னாமா, நான் தான் பிடிவாத பிடிச்சு சாப்பிட வச்சேன். சாப்பிடாம இருந்து மயக்க வர உடம்பா அவனுக்கு? ஐயா சாப்பாட்டுல ஏதோ பிரச்சனையா இருக்குமையா? ஐயோ என்னம்மா நீங்க வேற என்னென்னமோ சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. தம்பி, தம்பி சூர்யா. ஐயோ தம்பி என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலன்னு தம்பி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. ஐயோ மாப்பிளைக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மாமா, என் தம்பி மயங்கி கிடக்குறான். மாப்பிள்ள தான் பார்த்துட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டாவே. தம்பி அஸ்வின் நல்லாதப்பா. தம்பிக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டு போல. லட்சுமணா தம்பிய தூக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. தம்பிய தூக்கு, ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அவனுக்கு ஏற்கனவே தலையில வேற அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருக்கலாம். திடீர்னு வேற ரூம்குள்ள மயங்கி விழுந்து கிடக்கான். தூக்கு லட்சுமணா, பேச்சு மூச்சு இல்லாத பார்த்தா பயமா இருக்கு. ஆமையா லட்சுமணா பிள்ளைய தூக்குப்பா. ஆஸ்பத்திரி கொண்டு போ, டாக்டர் பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லிடுவாவே. சரிங்கம்மா. என்னை காலை பிட்டிங்கண்ணே, தூக்கிட்டு போய் கார்ல ஏத்துவோம். சரிப்பா. பாத்துப்பா பிள்ளை, பாத்து தூக்கிட்டு போங்க. சரிங்கம்மா. நான் நினைச்ச மாதிரியே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டானுவேன். இததான் எதிர்பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு போனாதான் இங்க முதல் இரவு நடக்காதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துட்டு தூக்கிட்டு போயிட்டானுவேன். இனி நம்ம பாட்டுக்கு கவலை இல்லாம போய் குடிச்சிட்டு தூங்குவோம். வேண்டாம் வேண்டாம், அவனை சரிப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவனா போச்சு. பின்னாடியே போவோம். வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இங்கே தங்கி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுவோம். டாக்டரை கரெக்ட் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அன்னபூர்ணி, அன்னபூர்ணி, அன்னபூர்ணி. என்னங்க இப்படி தலபார மாதிரி அவசரத்துல கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மறுபடியும் என்ன விஷயம்? வீட்டுக்கு போலாம்னு கேட்கலாம்னு வந்திருக்கீங்களோ? அன்னபூர்ணி மாப்பிள்ள மயங்கி விழுந்துட்டாரு. என்னது மாப்பிளையா? எந்த மாப்பிளை? நம்ம மகளை கல்யாணம் பண்ணிருக்காரு மாப்பிள்ள, அவர்தான். ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமா அன்னபூர்ணி, மாப்பிள்ள மயங்கி விழுந்துட்டாவ. எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியாவ. நான் அதான் உன்னைய பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். வா நம்மளும் ஹாஸ்பிட்டல் போவோம். என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? மாப்பிளை உள்ள நல்லவனா இருந்தாரு? தெரியல அன்னபூர்ணி, மாடியில இந்த புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காவுல ஒரு ரூமு, அந்த ரூம்ல தான் மயங்கி விழுந்து கிடந்திருக்காரு. இந்த செல்லம்மா புருஷன் இருக்காருல, அவரு தான் பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. உடனே ஓடி போய் பார்த்தோம். மயங்கி கிடந்தாரு மாப்பிள்ள, பேச்சு மூச்சு ஒன்னும் இல்ல. அதான் எல்லாரும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காவ. ஐயோ என்னங்க சொல்றீங்க? என் பிள்ளை வாட்ட என்ன வருது? இப்போ அவர் எப்படி இருக்காரு? பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியல்ல. அம்மா என்னமாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஏம்மா உனக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிட்டுன்னு சந்தோஷமா இருந்தேம்மா. அதுக்குள்ள யார் கண்டுபிடிச்சா என்னாச்சோ தெரியலையேம்மா. மாப்பிளைக்கு இப்படி ஆயிடுச்சும்மா. என்னாச்சும்மா? மச்சானுக்கு என்னாச்சு? அதேம்மா கேக்கா. தனியா அந்த ரூம்ல வாங்கி வந்து வந்தாரா? எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியாவணும்மா. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? மச்சான் எதுக்கு மயங்கி விழுந்து கிடந்தாங்க? தெரியலம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. பொண்ணு மாத்தம்மா நானே என்ன ஏன்னு விசாரிச்சிட்டு இருக்கேன். இதுக்குதாங்க பொண்ணு மாப்பிள வரும்போது ஆரத்தி எடுக்கணுங்கிறது. அது கூட இல்லாம எல்லாரும் உள்ள போய் உட்கார்ந்துட்டா. அன்னபூர்ணி அவியெல்லாம் என்ன பண்ணுவாவ? அவிய நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணுன்னு நடந்து போச்சுல்ல. அந்த வருத்தத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆரத்தியை பத்தி யோசிக்காமலே விட்டுட்டாவ. அதாங்க எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் திஷ்டிங்க. அந்த பிள்ளையோட மாப்பிளைக்கு பொருத்தமான பிள்ளை நம்ம பிள்ளை தாங்க. தோடி பார்த்தா அப்படி இருந்துச்சு. அதனால தாங்க பொண்ணு மாப்பிளை மேல திஷ்டி வந்திருக்கு. இப்ப பாருங்க, அந்த திஷ்டி காரணமா தான் மாப்பிளை மயங்கி வந்திருக்காரு. திஷ்டி கட்டா எல்லாம் சரியா பாருங்க. அன்னபூர்ணி அதுக்காக அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாம திஷ்டி எடுக்க சொல்றியோ? என்ன பேசிட்டு இருக்க இந்த காலத்துல போயிட்டு? வா நம்ம போய் மாப்பிளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வருவோம். எப்பா நானும் வரேன். வேண்டாமே அம்மி, நீ வர வேண்டாம். அதுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட நான் ஆகல. அதுக்குள்ள போய் ஹாஸ்பிடல்ல என்ன நல்லா இருக்கும்?
சரி அன்னபூர்ணி, நான் போய் மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாக்கேன். ஏம்டிமா நீ வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். மாப்பிள்ளை நல்லா வந்துருவாரு. எம்மா நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்பவே கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. நீ ஒரு வார்த்தை கேட்டியா? என்னை அவர் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான்மா மச்சானுக்கு இப்படி ஆயிட்டு. ஐயோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா அந்த துர்கா பொண்ணு நல்ல பொண்ணு தான், என் ஃப்ரெண்டு தான். அவ ஓடி போயிட்டான்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு என்னையும் அவர் கட்டி வச்சிட்டீங்க. பாவம் அவ எப்படி தெரியுமா வந்து நின்று அழுதுகிட்டே இருந்தா. அதான் இப்ப எனக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. ஐயா அப்படிலாம் நினைக்க கூடாதுமா, நினைக்க கூடாது. வருத்தப்படாதம்மா, ஏம்டிமா வருத்தப்படாத. எல்லாம் சரியாயிரும், மாப்பிள்ளை நல்லா வந்துருவாரு. அம்மா நம்ம வீட்டுக்கே போயிருவோம்மா, அப்பதான் மச்சானுக்கு நல்லா ஆகும். பாவம் மச்சானுக்கு இப்ப என்னாலதான் இப்படி ஆகி போச்சு. வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயே யாமி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, சொல்லக்கூடாது. ஏனி இதுதாம்மா வா வீடு. உனக்கு சூரிய மாப்பிளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஏனி நீ இங்கதான் இருக்கணும், இங்க இருந்தா உனக்கு மதிப்பு மரியாதை இல்ல. அம்மா வீட்டுக்கு வந்தீனா கல்யாணம் முடிஞ்சவன் எதுக்கு அங்க வந்திருக்கான்னு எல்லாரும் சிரிச்சுவாங்க. அதனால நீ இங்கே இருமா, அம்மா கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன். மாப்பிளைக்கு எல்லாம் சரியாயிருமா, நல்லா வந்துருவாரு. ஐயா லட்சுமணா கொஞ்சம் தம்பி கூட கவனமா இருந்து பாத்துக்க கூடாது ஐயா. அவனுக்கு தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு தெரியும்ல ஐயா. யாராவது ஒருத்தர் அவன் கூட இருந்திருக்க கூடாதா? இப்படி அவனை தனியா விட்டுட்டீங்களப்பா, எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தான்னு தெரியலையே. எம்மா அதுக்கு சொத்த முந்தி தான் நான் தம்பியை போய் பார்த்து ரெடி ஆகுப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப நல்லாதாம்மா இருந்தா, ரெடி ஆகுறேன்னு சொன்னான். சரி தம்பி ரெடி ஆக போறான் அப்படின்னு நான் வெளியே வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா அந்த ரூமுக்கு போயிட்டு மயங்கி விழுந்து கிடந்திருக்கான். எப்படின்னே தெரியலம்மா. அம்மா அஸ்வின் எப்பவுமே தம்பி கூட தானே இருப்பான், அப்படி இருப்பான்னு நினைச்சிட்டு நாங்க பாட்டுக்கு இருந்துட்டோம். ஆனா அந்த நேரத்துல பார்த்து அஸ்வினும் எங்க போனான்னு தெரியலம்மா. எம்மா அஸ்வினுக்கும் நம்மள மாதிரிதாம்மா, தம்பி மேல ரொம்ப பாசம் அதிகம். அவனுக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்கிக்கிட முடியாது, அதான் இப்படி அழியா. அஸ்வின் அழாதப்பா, தம்பிக்கு லேசான மயக்கம் தான், சரியாயிருப்பா. தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல, டாக்டர் பார்த்துட்டு தானே இருக்காங்க, ஒன்னும் செய்யாதுப்பா. அஸ்வின் நம்மளுக்கு எதுவும் கெட்டதா நடக்காதுப்பா. நம்ம என்ன யாருக்கும் போய் அநியாயமா செஞ்சோம்? எதுவும் தப்பா நடக்காது. தம்பி நல்லபடியா திரும்பி வந்துருவான். லேசான மயக்கமா தான் இருக்கும். எம்மா நீங்களும் அழாதீங்கம்மா, தம்பி வந்துருவான். அவனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. என் பிள்ளை கல்யாணத்துல என்னதான் இப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியலையே. முதல்ல நிச்சயம் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இப்போ கல்யாணம் பண்ண போனா பொண்ணை கடத்தி விட்டாவ. சரி அன்னபூர்ணி அவ பிள்ளை கட்டி தரையாலேன்னு கட்டி வச்சேன். இப்ப பார்த்தா அவன் என்னடா மயங்கி விழுந்து கிடக்கா. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. போ தம்பி சுத்தி என்ன நடக்குன்னு தெரியலையே. அழாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிரும். தம்பி நல்லபடியா வீட்டுக்கு வருவாம்மா. யாமினி கூட தம்பி நல்லபடியா வாழதான் போறா, நீங்க கவலைப்படாதங்க. அவன் நல்லா வரணும்ப்பா, அதான்ப்பா என்னோட வேண்டுதல் இல்ல. இத்தனை வருஷமா நம்மள விட்டு காணாம எங்கேயோ போய் கிடந்தான் என் பிள்ளை. இப்பதான் கிடைச்சானேன்னு சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது. ஐயா ராமா. என்னம்மா? ஐயா குசுப்ப போய் கூட்டிட்டு வந்துறியா? அவன் கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து கண்ணீர் வடிச்சிட்டு வெளியே போனா. இப்ப பாருவன் தம்பி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம தனியா மயங்கி கிடந்திருக்கான். ஏம்மா அவளெல்லாம் போய் கூப்பிட்டா ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பா. 2 நாள் கடக்கட்டும் விடுங்க. அதுக்கும் இப்ப தம்பிக்கு நடந்ததுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லம்மா. தம்பி சரியானதான் நம்ம வீட்டை கூட்டிட்டு போவோம். நீங்க தம்பியை மட்டும் யோசிங்கம்மா, அவளை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அவளை நான் பாத்துக்கிட்டேன். ஐயா லட்சுமணா டாக்டர் போய் என்ன ஏதுன்னு போய் கேளம்பா. சரிங்கம்மா, நீங்க அழாதங்க. வாங்கத்தே வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு மர்மவனே? சூரிய மயங்கி விழுந்துட்டானாமே. இப்பதான் கேள்விப்பட்டேன், அடுத்து வரட்டு ஓடியாரே. என்னாச்சு? எப்படி மயங்கி விழுந்தா? எல்லாம் என்னாலதான் தே. என்ன மர்மவனே சொல்றியே? உங்களாலயா? என்ன செஞ்ச மர்மவனே? மெதுவா தே மெதுவா, அவனு அங்கதான் நிக்கானு கேட்டுற போது. என்ன செஞ்ச மர்மவனே?
ஏத்தே என் மகளுக்கு கிடைக்காத வாழ்க்கைய அந்த பிள்ளைக்கு நான் கிடைக்க விட்டுருவேனா? அதான் உங்ககிட்டயே சொன்னேன் நேத்தே, அந்த பிள்ளைய வாழ விட மாட்டேன்னு. அதனால என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யலத்தே, பெருசா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் செய்யல. பயப்படாதங்க. என்ன செஞ்சீங்க மர்மனே? சொல்லுங்க, பதறதுல. ஒன்னும் செய்யலத்தே, ஒரே ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை தலையில ஒரு அடிதான் அடிச்சேன். அந்த ஆளு மாப்பிள்ளை மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ! ஒன்னும் இல்லத்தே, சின்ன அடி, லேசான மயக்கம். மயங்கி விழுந்த உடனே மாப்பிள்ளை மயங்கி விழுந்துட்டாருன்னு எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுட்டேன். அந்த ஆளு பதறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடி வந்து மாப்பிள்ளை இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டாவ. மர்மனே, டாக்டர் பார்த்தா நீங்க அடிச்சது தெரிஞ்சிரும்ல? ஏத்தே, நான் பின்னாடி தானே அடிச்சேன். மாப்பிள்ளை மயங்கி விழும்போது பின்னாடி தலையில அடிச்சிருக்கோன்னு டாக்டர் நினைப்பாரு. என் மேலெல்லாம் சந்தேகம் வராது தே. நான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். மர்மனே, நீங்க அடிக்கும்போது சூர்யா உங்க முகத்தை பார்த்துட்டானோ? முடிச்சு சொல்லி கொடுத்துருவானே? இல்லத்தே, சூரிய என் மகத்தை பார்க்கல. நான் பின்னாடி நின்று தானே அடிச்சேன். அவன் என் மகத்தை பார்க்கல. அப்படியே முழிச்சு சொன்னாலும் அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் தே. வேற எவனாவது வந்து அடிச்சுட்டான்னு சொல்லலாம். இல்ல இந்த துர்காவை கடத்தினவனு வந்து அடிச்சு போட்டானோ கூட சொல்லலாம். இந்த குடும்பம் நம்பும் தே, நம்பும். ஆமா, இப்ப சூர்யா எப்படி இருக்கா? உள்ளதான் தே, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு மாப்பிள்ளை இங்கே தங்க வச்சிட வேண்டியதான். இந்த காலத்துல முதல் இரவு நடக்காது. அந்த யாமினிய துரத்திட்டு என் பிள்ளைய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாரேன். மாப்பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.